இவர்கிட்ட ஒரு லேடி போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த செல்ஃபி எடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா திருநீரை அழிச்சிட்டு செல்ஃபி எடுக்கிறார். கேட்டால் ஒரு நாள் ஃபுல்லாவா திருநீர் வைக்க முடியும் அப்படிங்கிறார். அதாவதுங்க திருமாவளவன் ஒரு ஆகச்சிறந்த அரசியல்வாதின்னு இதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அழிச்சு இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டாரா? அப்போ உடனே கேட்டபோது ஆமாம் எப்பவுமேவா விபூதி வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொன்னவர் முருகன் மாநாட்டோட மாபெரும் சக்ஸஸை பார்த்ததுக்கப்புறம் ஏங்க நான் அப்படி அழிக்கலைங்க, அது வேர்வை வந்துருச்சு தானே அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நாளில் மக்கள் உங்களை இந்த ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றி அழித்து விடுவார்கள் உங்களோட கொள்கைகளை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது. ஏற்கனவே அங்கேயும் பிரச்சனை, இங்கனும் வர முடியாது, எங்கே போகும்னு தெரியாமல் நிற்க வேண்டியிருக்கும். அப்புறம் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். இது மட்டும் கிடையாதுங்க, இவர் கான்ஸ்டண்ட்டாக இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு மேடையில் இவர் பேசுறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது இப்படி இருந்தால் அது சர்ச்சு, இப்படி இருந்தால் அது மாஸ்க்கு, கேவலமான சிலைகள்லாம் இருந்தால் அது கோயில்னு சொன்ன ஒரு நபர் நீங்கள் கூடிய விரைவில் மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேட்க ஒரு நிலைமை உங்களுக்கு வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகையினால அது வரைக்கும் ஆடு ராசா ஆடு அப்படின்ட்டு நாம் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.